ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொன்னால், ரொம்ப நாளாகவே இந்த விலைக்கு இந்த பொருள் வந்து வாங்கினா உழைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் வாங்கி இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ போடுறேன். அதனால தான் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்கினோன்னே இது போடலை. கரெக்டாக ஒரு வருஷத்தை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ செம்ம ரிசல்ட்டாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்குது. இதில் எந்த வித சேஞ்சோ இல்லை வந்து உழைக்குமா அப்படிங்கிற டவுட்டுமே வேணாம். நிஜமாலுமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இதிலே நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஸ்டீலில் போயிருக்கலாமே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அப்புறம் மெட்டல்லலாம் போயிருந்தால் இன்னும் வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு. ஆனால் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னு சொன்னால் வந்து துரு பிடிக்கிற பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம இந்த சிலிண்டர் வைக்கிறப்ப துரு பிடிக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த பொருளை வாங்குறது. ரெண்டாவது என்னென்னா வந்து சிலிண்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக்குறதே வந்து வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். முன்னாடியெல்லாம் அசால்ட்டாக தூக்கி நம்ம அங்கிட்ட இங்கிட்ட எல்லாமே மாற்றிடுவாங்க நம்ம அம்மா அந்த மாதிரியான உள்ளவங்கெல்லாம். பட் இப்போ வந்து நமக்கு அதை நவுத்தி வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வீல் வச்ச ட்ராலி டைப்பில் இருக்கிற ஒரு சிலிண்டர் ஹோல்டர் வந்து பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு கொஞ்சம் ஃபைபர் மாதிரியான குவாலிட்டியில், ஆனால் பிளாஸ்டிக் தான். நல்லா உழைக்குது. இதை நான் வந்து இப்போ 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ முன்னாடி பாருங்களேன், வச்சுருந்த சிலிண்டர் இடத்துல வந்து அந்த மாதிரி துருக்கரெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம கூட்டுறப்ப கூட ஈஸியாக அசைச்சிட்டு கூட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.